ஏய் தன்னந்தனி ஆளு நான் கூட்டா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறேன் பாரு. நான் தன்னந்தனி ஆளு நான் கூட்டா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறேன் பாரு. ஏன் ப்ரோ? வாட் ப்ரோ? ஒய் ப்ரோ? என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ? தனியாக நிற்கிற ஆளு நீ ஏன் ப்ரோ திமுக சக்தியோட ஏச்சு வந்த ஆளு கூட ஏன் ப்ரோ ஆட்சி அமைக்கிற? என்ன ப்ரோ? போங்க ப்ரோ. தனியாக நின்று ஜெயிச்ச ஆளு தனியாக தானே ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் தீய சக்தியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. கூட்டணி ஆட்சிக்கு தான் மைனாரிட்டி ஆட்சி. நீங்கள் அப்படியே சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் அது வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக தான் அமையும். ஒரு மைனர் மாரி தான் இருக்கும் உங்கள் அரசு. அது வந்து ஒரு மேஜர் மாரி இருக்காது. ஒரு மைனர்னால் ஒரு ஏஜ் ஆகாத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி தான் உங்கள் அரசு, மைனாரிட்டி அரசு. ஒரு மேஜர் ஆகி ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு பொண்ணு மாரி உங்கள் அரசு அமையாது. அதுக்கு பேர் தான் தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. தொங்கு சட்டசபைன்னா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த முந்திரி பழம் இருக்குல்ல, முந்திரி பழம், அதுக்கு முன்னாடி ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையும் அந்த பழமும் எப்போ வேணாலும் போட்டுட்டு போயிடலாம். அதுக்கு பேர் தான் தொங்கு சட்டசபை. ஏன் ப்ரோ? பாயாவாது பாயாசமாகுது. அதாவது நீங்கள் வந்து முந்திரி கொட்டையும் பழமும் ஒன்றா சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. எப்போ வேணாலும் அதை போட்டுட்டு வீழலாம் அங்கிள். விஜய் அங்கிள், பழம் வந்து முந்திரி கொட்டையோட எப்போனாலும் போட்டு வீழலாம் அங்கிள். என்ன அங்கிள் இந்தமாரி ஆகி போச்சு உங்கள் நிலைமை. மாப்பிள்ளை நீங்கள் தான் ப்ரோ. ஆனால் போட்டுக்கிற வேட்டி சட்டை திமுகவுடைய கூட்டணியுடைய ஆட்சி பண்ணுற உங்கள்கிட்ட சேர்ந்துருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் வேட்டி சட்டை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நீ வந்து செயல்படுத்த முடியும். 118 மெஜாரிட்டி நீங்கள் காட்டலாம். அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டும் அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு வெளியிலிருந்து தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு தீர்மானமும் அவங்க நீ நிறைவேற்றும் போது அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. உங்களுடைய மெஜாரிட்டி காட்டினா தான் அந்த சட்டத்தையோ அந்த திட்டத்தையோ நீங்கள் அமல்படுத்த முடியும். அதனால் ஆட்சி வந்து அவங்களுக்கு தான். நீங்கள் வந்து மாப்பிள்ளை நீங்கள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முதலமைச்சர் நீங்கள் தான். ஆனால் போட்டுக்கிற வேட்டி சட்டை வந்து கம்யூனிஸ்ட்டு அந்த உடைய என்ன உங்களுக்கு ஆட்சி அமைக்க அதிகாரம் இல்லை அவங்களுக்கு தான். இப்போ தான் உங்களை அவங்க வசமாக மாட்ட விட போகிறாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இந்தமாரி போய் மாட்டுறீங்க? ஆட்சியை கலைச்சிட்டு நீங்கள் மட்டும் உங்களுடைய மெஜாரிட்டி காட்டமெல்லாம் விட்டுட்டு தனியாக எலெக்ஷன் வரும். ஆளுநர் ஆட்சி அமைப்படுத்துவாங்க, எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய மெஜாரிட்டி நீங்கள் வந்து எந்த கட்சியோடைய கொள்கையோடைய கூட்டணியோ அது அப்படியே நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் தனியாக ஆட்சி அமைச்சிங்க ப்ரோ. இது வேஸ்ட் ப்ரோ. இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக தான் அமையும் ப்ரோ. அவங்க தான் உங்களை ஆட்டி படிப்பாங்களே. இப்போ தான் உன்னை வந்து வெளியில் இருந்து தனியாக இருந்த ஆளை வந்து உன்னை கூட்டுக்குள்ளே வர வச்சு உங்களை வந்து அவங்க சொல்கிறபடி தான் கேட்பாங்க. அந்த நீ அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு பொம்மலாட்ட ஆட்சின்னு சொல்லுவாங்க. பொம்மலாட்ட ஆட்சின்னா என்ன தெரியுமா? அங்கே 2 பொம்மை ஆடிட்டுருக்கு. நீங்கள் வந்து பொம்மை மாரி வச்சு தெரியாத கையில் வச்சு ஆடிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பொம்மலாட்ட ஆட்சி. உங்கள் ஆட்சி ஒரு பொம்மலாட்ட ஆட்சியாக தான் இருக்கும் போது மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் ஆட்சி இருக்காது ப்ரோ. ஏன் ப்ரோ? ஒய் ப்ரோ? ஏன் அங்கிள்? விஜய் அங்கிள், ஏன் சார் விஜய் சார் இந்தமாரி பண்ணிட்டீங்களே, இந்தமாரி ஆகிட்டீங்களே சார். அதனால் வந்து தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் ஆட்சியை விடுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தேர்தல் ஆட்சி, அதில் ஜெயிச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கிங்க என்று ஆளுநருக்கு நான் இதுக்கு கேட்டுக்கொள்கின்றேன்.